ஹலோ வெல்கம். நீங்கள் எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா வெற்றிமாறன் டைரெக்ஷனில் விடுதலை 2. விடுதலை 1ல் விஜய் சேதுபதி வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த பார்ட் 2ல் வாத்தியாருக்கு ஏன் மக்கள் சப்போர்ட் இருக்குது, யார் அவர், என்ன பண்ணியிருக்கிறாரு இது முன்னாடின்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த பார்ட் 2ல் அரசியல் நிறைய பேசியிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் லேக் எங்கேயும் இல்லை. அந்த லென்த் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமோன்னு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான் வருவார். அவருக்கு என்ன ஆச்சு என்ன அப்படின்ட்டு தான் படம் போவோம். சூரி வந்துட்டு சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு போவார். மஞ்சு வாரியர் வந்துட்டு விஜய் சேதுபதியோ மஞ்சு வாரியரையோ சில லவ் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு படத்தில். அதே மாதிரி 2 பேரும் பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக பண்ணியிருந்தாங்க படத்தில். அதே மாதிரி எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் அவங்க கொடுத்த ரோலுக்கு நல்லா பண்ணிட்டு போயிருந்தாங்க படத்தில். எல்லாம் கிளைமேக்ஸ் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில். இந்த படத்தோட டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணிக்கிறது. பிஜிஎம் வந்துட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்துச்சு படத்தில். பிஜிஎம் வந்துட்டு இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ எனக்கு தோணுச்சு. இந்த படத்தில் ஆக்ஷன் வந்துட்டு நிறைய இருக்கும், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சர்டிஃபைட் படம். அதனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டைலாக்கெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கிறாங்க. ஒரு டைலாக் அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. ஸ்டோரி பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு செமையான ஒரு ஸ்டோரி, எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஆனால் ஆக்ஷன்னு இந்த பிளட் சீன்ஸ் எல்லாம் நிறையாவும் இருக்கும். சீக்வல்ன்ட்டு வந்துச்சு இல்லை. ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு வெற்றிமாறன் வந்துட்டு இந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்துட்டு ரொம்ப நல்லா எடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு சூரிய வச்சு எல்லாம் காமிச்சார். பார்ட் 2 வந்துட்டு விஜய் சேதுவை வச்சு அவர் சைடெல்லாம் காமிச்சு சொல்லியிருப்பார். ஸோ இந்த சீக்வல் வந்துட்டு க்ளீனாக காமிச்சிருப்பாங்க. 2 பக்கமும் ஸ்டோரியும் நல்லா காமிச்சு சொல்லியிருப்பார். ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த பார்ட் 1 பார்ட் 2ல் 2 பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். அதாவது சூரி, விஜய் சேதுபதி அவங்க 2 பேரும் பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம். போய் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.